ஆக்சுவலா எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா, நாங்க ஒரு லேடி கிட்ட வந்து பூண்டு வாங்க போயிருந்தோம். அங்க வந்து 2 கேஜி வந்து ₹200 போட்டிருந்தது. அவங்க வந்து பழைய தெராசு டைப் இருக்கும்ல, அதுல தான் வந்து எடை வச்சிருந்தாங்க. ஸோ அதுல வந்து வாங்குனோம். வாங்குனோனே ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சிருச்சு. இது என்ன ரொம்ப கம்மியா இருக்கு. இது வந்து 2 கேஜின்னு குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து அந்த ஒரு கடைக்காரர்கிட்ட போயிட்டு குடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது வெறும் 1 1/4 கிலோ தான் இருந்தது. கிட்டத்தட்ட 3/4 கிலோ வந்து கம்மியா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எடை வந்து பழைய எடை இருந்ததுன்னா, நீங்க 1க்கு 2 தடவ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது தான் வந்து நாங்க வந்து இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்க எதுக்காக வந்து போனோம் அப்படின்றத வந்து நான் வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே காய்ஸ்! லாஸ்ட் டைம் பல்லவரம் சந்தைக்கு போயிருந்தப்ப, ஒரு சில பேர் வந்து சீட் பண்ணாங்க அப்படின்றத வந்து நாங்க சொல்லியிருந்தோம். அந்த வீடியோக்கு கீழ வந்து ஒரு 2, 3 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி நாங்க ஃபர்ஸ்ட்லாம் போயிட்டு தான் இருந்தோம் பல்லவரம் சந்தைக்கு. பட் இப்போ வந்துட்டு நெறைய பேர் வந்து சீட்டிங் பண்றாங்க. நாங்க வந்து 1 கேஜின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்து எடை போட்டு பார்த்தா 800 கிராம் தான் இருந்தது. ஸோ அதனால வந்து நாங்க போறதே வந்து இப்ப ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வந்து எங்களுக்கு மட்டும் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டோம். பட் இப்ப அந்த கமெண்ட் செக்ஷன்ல 2, 3 பேர் சொன்னத பார்த்ததுக்கப்புறம், ஓ! இது மாரி நெறைய பேர் வந்து நம்மள மாரி வந்து ஏமாந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா நான் சொல்றது என்னன்னா, எல்லாரும் அந்த மாரி பண்ணல. ஒரு சில பேர் அந்த மாரி பண்றாங்க. ஸோ மக்கள் யாரும் வந்து சீட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்துட்டு, சரி இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நாங்க அந்த வீடியோ போட்டது. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த பலவரம் சந்தைக்கு போனது. அதே வந்து ரொம்ப வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. பட் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம போனா பெட்டரா இருக்கும். இன்னும் வீடியோல சொல்றதுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதால, செகண்ட் டைம் வந்து இப்ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்துட்டு எந்த பொருள் வாங்குனாலும் அது வந்து நாங்க எடை போட்டு நம்ம வந்து பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம். இல்ல அங்கேயே வந்து பக்கத்துல யாராவது வேற செல்லர் கிட்ட நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அத பத்தி டீட்டெயில்டா வந்து இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்ப நம்ம சந்தைக்கு போலாம் வாங்க. சந்தையில இப்ப நம்ம வந்திருக்கிறது வந்து இந்த பிளான்ட் நர்சரி செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து வந்திருந்தப்ப இந்த நர்சரி செக்ஷன் வந்து ரொம்ப லேட்டா வந்ததால அதிகமா நான் வந்து கவர் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு வந்து குயிக்கா வந்து என்னென்ன பிளான்ட்ஸ்லாம் இருக்கு, என்ன பிரைஸ்ல இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு குயிக் வியூ வந்து பார்த்துட்டு வந்துரலாம். இப்ப வந்து பார்க்குறது வந்து அரேகா பாம். இது வந்து நான் வீட்ல கூட நான் வச்சிருக்கேன். இது வந்து வாஸ்து செடின்னு கூட சொல்றாங்க. பட் ஈஸி மெயின்டனன்ஸ் தான். நான் ஒரு 2 இயர்ஸா வந்து வச்சிருக்கேன். ஸோ அது வந்து ₹150 இந்த கவர்ல இருக்கிறது வந்து. வெளியிலயுமே அந்த ரேட் தான் மோஸ்ட்லி வருது. அண்ட் இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, காய்கறி, பூச்செடி அந்த மாதிரி நெறைய வச்சிருந்தாங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் ரீசனபிள் பிரைஸாவும் இருந்தது. கத்திரிக்காய் செடிலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தது. வாங்கிட்டு போணும்னு ஆசை தான். பட் இப்போதைக்கு அந்த ஆப்ஷன்லாம் இல்ல அப்படின்றதால ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம்னு விட்டுட்டோம். இங்க ஒருத்தர் வந்து வான்கோழி எடுத்துட்டு வந்திருந்தாரு. விக்கிறதுக்கு வந்திருந்தாரா, இல்ல வாங்கிட்டு வந்திருந்தாரான்னு தெரியல. அது எனக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் அபூர்வமா இருந்தது. அண்ட் இந்த செடிலாம் விக்கிற இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் நம்ம நர்சரியில போயிட்டு என்னென்னலாம் வந்து வாங்குவோமோ எல்லாமே வந்து அந்த இடத்துல நமக்கு கிடைக்குது. எல்லா வகையான செராமிக் பாட்டு, அதுக்கு வைக்கிற பிளேட்டு, ஸோ பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாமே வந்து வெரைட்டிஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. அது கூடவே டிஏபி, மண்புழு உரம், புண்ணாக்கு உரம், அதுக்கப்புறம் வந்து மீன் அமிலம் அந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே அங்க இருந்தது. நாங்க பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகளுக்கான விதைகளும் இருந்தது. நிறைய வெரைட்டி வச்சிருந்தாங்க. பார்க்க ரொம்ப ஆசையா இருந்தது. நம்ம வந்து மாடி தோட்டம் வைக்காட்டாலும் அட்லீஸ்ட் 1, 2 ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இப்ப அதுக்கு வந்து நமக்கு இடம் இல்ல. ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம், இல்ல ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட். சரின்னு பாத்துட்டு அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இந்த காய்கறி செடிலாம் வைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா 1, 2 செடியாவது வாங்கி க்ரோ பேக்ல வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு வந்து பெரிய தோட்டம்லாம் வைக்கணும்னு ஆசை இல்ல. பட் இந்த காய்கறில வந்து கீரை வகைகள் மட்டும் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா அடிக்கடி நான் அது வந்து வெளிய போய் வாங்குவேன். அது நம்மளே வீட்ல அறுவடை செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு சின்ன ஆசை. பார்க்கலாம் ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு. இந்த மொளகா செடி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து வந்து வீடியோ எடுத்தேன். என்னன்னா, இந்த மொளகா வந்து எல்லா மொளகாவும் வந்து கீழ் நோக்கி தான் வளருமா. பட் இந்த மொளகா வந்து மேல் நோக்கி வளரும். அண்ட் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு மாரி கிரீனிஷ் ஒயிட் கலர். அண்ட் இதுலயே வந்து ப்ளூ, பிளாக், பர்பிள் இந்த கலர்லயுமே வந்து இந்த வெரைட்டி மொளகா வந்து இருக்காம். நான் ஆனா இது வரைக்கும் பார்த்ததில்ல. நீங்க யாராவது பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நெறைய ரோஸ் வந்து சூப்பரா கலர்ஃபுல்லா பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. பார்க்கறதுக்கு எவ்ளோ அழகா இருக்குல்ல அழகா. பட் நான் வந்துட்டு ரோஸ் வந்து எப்பயுமே வாங்க மாட்டேன். எனக்கும் ரோஸ்க்கும் செட்டே ஆகாது. ஆசைக்கு நம்ம வாங்கி வச்சாலும் பசங்க கேட்பாங்க. பட் நான் வாங்குனேன்னா அது எனக்கு வந்து என்னன்னு தெரியல. ராசியே இல்ல வளரவே வளராது. அதனால இப்பலாம் அந்த ரோஸ் வாங்குறதே வந்து விட்டுட்டேன். சின்ன சின்ன கவர்ல நெறைய சாமந்தி பூ கலர்ஃபுல்லா அதுவுமே நெறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. பட் ஹஸ்பண்ட் வந்து இப்ப சீசனுக்கு பூக்கும் நீ வாங்கிட்டு போய் வச்சீன்னா, அடுத்த சீசன்ல இருந்து இது பூக்காது. அதனால வாங்காத வேஸ்ட் அப்டின்ட்டாங்க. அவங்க சொல்றது கேட்டு நம்மளும் தலைய ஆட்டிக்கணும். அப்டி இல்லன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாரி கூட்டு வரதையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சரின்னு சொல்லி நானும் ஓகேங்க அப்டின்னு சொல்லிட்டு போயிட்டேன். சந்தை வந்து ஒரு லாங் லென்த்தி ரோட்ல இருக்கு. இது வந்து அந்த சைட் ரோட்ல இருக்கும். ஸோ இது பிளான்ஸ் மட்டும் கொஞ்சம் தனியா வச்சிருக்காங்க. இப்ப இந்த மெயின் சந்தை ரோட்ல என்னென்னலாம் வந்து அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிக் பொருட்கள் எல்லாமே பழசு, புதுசு 2மே வச்சிருக்காங்க. ஃபேன்சி ஐட்டம்ல இருந்து பிளம்பிங் ஐட்டம், எலக்ட்ரிக்கல், யூஸ்டு நியூ எல்லாத்துலயுமே யூஸ்டு நியூ 2மே இருந்தது. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், கிச்சன் யூட்டென்சில்ஸ், அதுக்கப்புறம் மண் பாத்திரம், கிளாஸ் வேர், அதுக்கப்புறம் பெட் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், டாக்ஸ், கேட் அண்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு சைடு வச்சிருந்தாங்க. அண்ட் இன்னொரு சைடை தாண்டி போனோம்னா வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், சீசனல் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ்ஷா இருந்தது வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கீரை, காய்கறிகள் எல்லாமே வந்து அது ஒரு சைடு வந்து வச்சிருந்தாங்க.
வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் குறையே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பர் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. பார்க்கவே ரொம்ப ஆசையா இருந்தது. நியர்பை இருக்கீங்க, அப்படி இல்லன்னா வந்து ஒரு 1 வீக்குக்கு ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்ற வெஜிடபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் நெறையா வாங்கிக்கலாம். அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான பாட்டி பச்சை மொளகா, இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் இது 3 மட்டும் தான். நெறைய திங்ஸ்லாம் இல்ல. வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இந்த மாரி யாரையா பார்த்தா நானும் ஹஸ்பண்டும் முதல்ல அவங்கள்ட்ட தான் போய் வாங்குவோம். அந்த பொருள் வந்துட்டு எங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். அந்த பாட்டி வேற அங்க இருந்துட்டே சொல்லிட்டாங்க, "கொஞ்சம் நீயே எடுத்துக்கிறியாப்பா? என்னால எந்திரிச்சு வந்துலாம் எடுத்து குடுக்க முடியாது உட்காந்து" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, இல்ல நீங்க உட்காருங்க நாங்க எடுத்துக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் வந்து எடுத்துட்டு இருந்தாரு. நாங்க கொஞ்சம் நல்லா பேசினோனே, அந்த பாட்டி வேற ரொம்ப கஷ்டப்படுற மாரி பேசினாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பசங்க வந்துட்டு, ஏதோ வாங்கிட்டு ஜிபே பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாமயே வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் செல்லர்ஸ் வந்து இந்த மாரி எடை குறைப்புல வந்து சீட்டிங் பண்றாங்க அப்படின்னு வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி வாங்க போற நம்மள்ல ஒருத்தவங்களும் வந்து இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து சீட் பண்றதும் அதுவும் ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு 5ஓ 10ஓ கிடைக்கும் தாம்மா வந்து இந்த வெயில்ல உட்காந்துருக்கேன். அதையும் ஏமாத்திட்டு போறானுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசினாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது வயசானவங்க அப்படி மோஸ்ட்லி வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதால அங்க நியர்பை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஃப்ரைடே மார்க்கெட் வந்து மிஸ் பண்ணாம வந்து வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் 1 வீக்குக்கு தேவையானதெல்லாம். நாங்க கொஞ்சம் ஒரு 4 டேஸ் 5 டேஸ் வர எந்த காயெல்லாம் தாங்குமோ அதை மட்டும் கொஞ்சமா வாங்கிக்கிட்டோம். அண்ட் நீங்க நியர்பை இருக்கீங்கன்னா தாராளமா வெஜிடபிள்ஸ்க்காக கண்டிப்பா வந்து ஒரு தடவை பல்லாவரம் சந்தை வந்து போய் பாருங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. கிராசரி செக்ஷன்ஸ் மட்டும் அது தனியா இருந்தது. அதுக்கு நெறைய கடைகளும் இருந்தது. இந்த மாரி பாக்கெட்ல வந்து ₹20 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிராசரிஸும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சிருந்தாங்க. அதுல மெயினா பார்த்தோம்னா, இந்த கரம் மசாலா பாக்கெட்ஸ் நெறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, வெந்தயம், காஞ்ச மிளகா, புளி, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், சீரகம் இந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த பாக்கெட்ஸ்ல இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பலாப்பழம் வச்சிருந்தாங்க. எனக்கு பலாப்பழம்லாம் பார்க்கும்போதே பயங்கரமா டெம்ப்ட் ஆயிடும். என்னடா எனக்கு மோஸ்ட் ஃபேவரைட் ஃப்ரூட் வந்து பலாப்பழம் தான். பட் அவர் வந்துட்டு நாங்க வந்து ஃபுல் பழமா வந்து வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப பெருசு வாங்குனா எங்க 4 பேருக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால சின்ன சைஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாரு. ஹஸ்பண்ட் வந்து சின்னதா வாங்குனா டேஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அங்கேயே திங்க் பண்ணி நின்னுட்டு இருக்கும்போது பார்த்து அவர் வந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். கட் பண்ணதும் வாங்குறதுக்கு எனக்கு அவ்வளோ வந்து விருப்பம் இல்ல அப்படின்னு. அப்புறம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு, "சரி ஓகே உங்களுக்கு புது பழத்துலேருந்தே கட் பண்ணி தரேன் வாங்கிக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்குனோம். இந்த தேங்காய் காமிச்சேன் இல்லைங்களா? அது வந்து அந்த 5 தேங்காய் சேர்த்து ₹100 தான். தேங்காய் தாராளமாவே வாங்கலாம். அண்ட் இந்த ஒரு ஐட்டம் வந்து முன்னாடி நாங்க வாங்கணும் அப்படின்றது எங்க பிளான்ல இருந்தது. பட் அங்க கிடைக்கும்னு தெரியல. சும்மா பார்க்கும்போது அங்க இருந்துச்சு. And இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். மஸ்ட் பைன்னு நான் சொல்லுவேன். ஸோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத பார்த்தீங்கன்னா டீடைல்டு வீடியோ தனியா நான் குடுக்குறேன். இதுல குடுத்தா ரொம்ப லென்த்தியா போயிடும். இதுக்கு அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு இருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான டீடைல் ரிவ்யூ வந்து நான் தனியா ஷேர் பண்றேன். And இந்த ஒரு கிழங்கு இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி தெரியுமான்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு பர்டிகுலரோட கிழங்கோட பேர் வந்து கொல்லிமலை கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்கா வந்து இதை கட் பண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுச்சு. இதுல மேபி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பட் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ சந்தையிலேருந்து வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு வாங்கின பொருள் எல்லாத்தையும் ஜஸ்ட் வந்து வெயிட் போட்டு பார்த்துடலாம். சந்தைன்னு கிடையாது, நம்ம எங்கே போய் எந்த பொருள் வாங்கினாலும் வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஒரு வெயிட் மிஷின் வச்சுருந்தோம்னா ஜஸ்ட் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்ம வந்து ஏமாறாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இப்போ பச்சை பட்டாணி வாங்கியிருந்தோம். அது வந்து ஒரு 1/2 kg, 1/2 கிலோ வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரோ பண்ணிவிட்டு மிஷினை அதுக்கப்புறம் எடுத்து வச்சோன்னா கரெக்டாக நமக்கு 504 கரெக்டாக வச்சு பார்த்தோம்னா நமக்கு 1/2 கிலோ கரெக்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுண்டக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கியிருந்தோம். அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இதனுடைய எடையும் வந்து கரெக்டாக வந்து 1/4 kgக்கு கொஞ்சம் கூடவே இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து டிஜிட்டல் வேயிங் ஸ்கேலில் வாங்கினது. நார்மல் வந்து பழைய தெராசு அந்த இதில் வந்து வாங்கலை. அண்ட் பூண்டு நெக்ஸ்ட் வந்து 1 kgக்கு வாங்கியிருந்தோம். ஸோ இதுவுமே வந்து 1 kg கூடவே இருக்குது. ஸோ இது 3மே வந்து கரெக்டாகவே இருக்குது.
ஜஸ்ட் வாங்கினதை ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு வந்து எடை போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ இதை மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வரதை முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் சொல்கிறது தான் ரொம்பவே யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த பல்லாவரம் சந்தையில் சீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தையை பற்றி மொத்தமாக வந்து நாங்கள் தப்பாக பேசலை. அது வந்து எல்லாருமே ஏமாத்துறாங்க, யாரும் அங்கே போகாதீங்க அப்படின்னும் சொல்லலை. ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி தவறுகள் சீட்டிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி ஜாக்கிரதையாக பார்த்து எல்லா பொருளும் வாங்கணும், ஏமாறாம எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. நிறைய மக்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கலாம். ஏன் இங்கே போறதுக்கு முன்னாடி எங்களுக்கே வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம்லாம் நடக்குது அப்படின்றது தெரியாம தான் இருந்தது. நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காசை வந்து முதலீடு பண்ணி பொருள் வாங்கிட்டு வந்து அந்த சந்தையில வந்து வியாபாரம் பண்றாங்க. ஸோ அவங்களோட உழைப்பு வந்து கண்டிப்பா வீணா போயிடக்கூடாது. நீங்க போங்க, எல்லா பொருளும் வாங்குங்க. பட் செக் பண்ணி 1க்கு 2 தடவை எடை வந்து வாங்குறீங்கன்னா டிஜிட்டல் வெயிங் ஸ்கேல்ல செக் பண்ணிட்டு நீங்க வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அது மட்டும் தான் இந்த வீடியோல நாங்க தெளிவா உங்களுக்கு வந்து சொல்றோம். இந்த ஒரு பல்லாவரம் சந்தை வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு சந்தை தான். இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாது. கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த சந்தை வந்து ஆரம்பிச்சது. அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா நவப்பகலுக்காக இறைச்சி வந்து விற்கிறதுக்காக தான் இந்த வெள்ளிக்கிழமை சந்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறி, பழங்கள், அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க வந்து கிடைக்காத பொருள் எதுவுமே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.